அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட பேங்க் அதாவது இண்டெக்ஸோட வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்கிறதுனால ஜீரோ ஆர் ஹீரோ வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி வந்துட்டு 17,000 அருகாமையில் இருக்குது. அப்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஜீரோ ஹீரோவோட மந்த்ரா ஐடிஎம் டு ஓடிஎம், ஓடிஎம் டு ஐடிஎம். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த ஜீரோ ஹீரோவுக்கு உண்டான ஜாக்பாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பு நம்மளுக்கு சந்தை ஆரம்பமாக வாய்ப்பு HEDGE நிஃப்டி மூலிமா பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இப்போ HEDGE நிஃப்டி பார்த்திங்கன்னா இது வந்து ஃபியூச்சர். நிறைய பேர் ஸ்பாட்டா ஃபியூச்சரா அப்படிங்கிறத நிறைய கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபியூச்சர். HEDGE நிஃப்டி ட்ரேட் நடக்கிறது ஃபியூச்சரில் தான் ட்ரேட் நடக்கும். அப்போ ஃபியூச்சர் வந்து 17,020 இருக்குது. இப்போ நேரம் 7:33 அப்போ நேற்று ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 17,027, 17,010 லோ. அப்போது இது வந்து நம்மளுக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்க முடியும். அப்போது சந்தை வந்து நேற்று இறங்கு முகத்தில் முடிஞ்சிருக்கு. ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறத எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம். இப்போ நேற்றைய அட்டவணைப்படி நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கல் அமைஞ்சிருக்கு. இது ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது. இதனால் நம்மளுக்கு சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா 17,000 ப்ளஸ் 17,200 அதாவது புட் அண்டு கால். என்னுடைய டோட்டல் ப்ரீமியம் நம்மளுக்கு 85 ரூபாய் வரதுனால 16,915 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான லெவலாக இருக்க போயிடுது அட்டவணைப்படி. நேற்றைய அட்டவணைப்படி இன்றைக்கி என்ன அட்டவணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இருந்தாலும் நேற்றைய அட்டவணையோட போக்கு நம்மளுக்கு முக்கியம். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு 17,100 கால் அண்ட் புட் ஸ்ட்ராடலும் நம்மளுக்கு இருக்குது. அப்போ இதனுடைய பிரீமியம் ஒரு 170 ரூபா வரதுனால 17,930 17 வருகிறது 16,930. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்க போகிறது. 16,930, 16,915. அப்போ இதற்கு கீழே சந்தை இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷன் ரைட்டர்ஸ் நம்மளுக்கு போத் அதாவது ரெண்டுமே செல் அடித்தவங்களோ இல்லை பை பண்ணவங்களுக்கு சந்தோஷம், செல் அடித்தவங்களுக்கு பயம் வரும். அப்போ அந்த பயம் வரும்போது தான் சந்தையோட மொமெண்டம் வேல்யூம் ஜென்ரேட் ஆகும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால முதல்ல பார்த்திங்கன்னா ஓடிஎம் ஆப்ஷனே நம்மளுக்கு அதாவது ஓடிஎம் டு ஓடிஎம்மே ஜாக்பாட் அமையுமோ அப்படிங்கிற அளவுக்கு சந்தையோட போக்கு இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் ஓடிஎம் டு ஓடிஎம் ஜாக்பாட்டாக மாறாது. கம்பல்சரி அது ஓடிஎம் வந்து ஜீரோவாக மாறியே ஆகணும். அதன் மேலே நம்பிக்கை வைக்க முடியாது. அப்போ ஓடிஎம் டு ஐடிஎம்மாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறது தான். ஏன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மிக அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல இது நீங்கள் நேரம் ஒரு தகுந்த நேரத்தை கொஞ்சம் நீங்கள் செட் பண்ணணும். ஒரு 9:15 ஒரு 10 மணிக்குள்ளே ஒரு போக்கு இருக்கும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு 12 to 1 மணி ஒரு போக்கு இருக்கலாம். 2 to 3 ஒரு போக்குகள் இருக்கலாம். அப்போ இடைப்பட்ட நேரம் நம்மளுக்கு சைட்வே மூமெண்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஃபால்ஸ் பிரேக் அவுட் நிறைய இருக்கும். நீங்கள் சந்தை வந்து ஒரு ஏறி முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அதுதான் இறுதியாக இருக்கும். அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிடும். சந்தை இறங்கிட்டுருக்கு, நீங்கள் இங்கே போய் புட்டு எடுக்கலாம்னு நினைக்கும்போது அங்கேருந்து மார்க்கெட் ஏற தொடங்கிடும். அந்த மாதிரி பிரேக் அவுட் அதாவது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டோட ட்ரேட் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் ஓடிஎம்கே ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறனால, மிகைப்படுத்துகிற மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறனால. சந்தையோட குறிகள் என்ன 16,922 to 17,051, வைட் ரேஞ்ச் 16,871 to 17,129. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,007, 17,051, 17,120. சப்போர்ட் லெவல் 16,952, 16,922, 16,865 இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து தொடர்ச்சியாக ஓப்பனுக்கு கீழ் தான் முடிவிட்டு வருது. ஓப்பனிங்கையோ அதற்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்துட்டு வருது. இது வந்து ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு
நம்மளுக்கு ரிவர்சபிள், அதாவது ட்ரெண்ட் இறங்கக்கூடிய ட்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு உதாரணமே ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிட்டே வரதான். அப்போ மார்க்கெட் வந்துட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டா மீண்டும் இந்த 17,166 17,211 தான். இந்த 16,938 அப்படிங்கிறது நம்மளுக்கு சப்போர்ட் கிடையாது. இது சப்போர்ட்டாக மாறணும் அப்படின்னா இன்று ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்து இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் இருந்தால் மட்டும்தான், அபவ் க்ளோசிங் இருந்தால் மட்டும்தான் இந்த இடமும் சப்போர்ட்டாக மாறும். அந்த ஓப்பன் லோ இருக்கக்கூடிய இடம் அதுவும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக மாறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு கரெக்டாக 39,000 இருக்குது. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை நேற்றும் ஓப்பனுக்கு கீழே தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ப்ரீமியம் கொஞ்சம் சற்று குறைந்துள்ளது. இப்போது இந்த இடத்துல வந்து 39,500 புட் ஆப்ஷன், 39,000 புட் ஆப்ஷன், 40,000 கால், 39,500 கால், 39,300 புட், 39,400 புட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சந்தை இன்று நெகட்டிவில் இருக்கக்கூடாது. நெகட்டிவில் இருந்தால் இறங்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக போயிடும். இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் வரக்கூடாது. இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் வந்தால் முரண்பாடாக போயிடும். கொஞ்சம் 0 to ஹீரோ ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கடின நிலையாக மாறிவிடும். இதனோட இம்ப்ளைட் வாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதோட டைம் வேல்யூ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், 38,800 to 39,200 எடுத்துட்டால் 400 புள்ளி இருக்கணும். 38,800 நம்மளுக்கு 333 ரூபா இருக்கிறாங்க. 39,200 270 ரூபா இருக்கிறாங்க. அப்போ இது நின்று நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 600 ரூபா வருது. 400 தான் இருக்கணும். 200 ரூபா டைம் வேல்யூ இங்கே இருக்குது. அப்போ இந்த டைம் வேல்யூவை ஜீரோ பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் மார்க்கெட்டோட மொமெண்டமாக இருக்கும் அப்படிங்கிறது புரிந்து கொண்டு வியாபாரத்தை பாருங்கள். 38,832 to 39,205, வைட் ரேஞ்ச் 38,627 to 39,373 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 39,075, 39,205, 39,540. சப்போர்ட் லெவல் 39,001, 38,832, 38,454 இருக்கும். இந்த ஜீரோ ஹீரோவோட வாய்ப்புகள் நேரத்தை நீங்கள் ஒரு ஆய்வு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு எந்தெந்த நேரத்தில் ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எளிதாக இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது மார்ச் 25ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு நான் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். 0 to ஹீரோ அட்வான்ஸ்டு கோர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அது வந்து ஏப்ரல் 28ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பமுள்ளவர்கள் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.